கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் இந்த அதிகாலை ஜெபவேளையிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. ஐயா, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தோல்விகள் போன்ற நம்மை தோற்றுவிடச் செய்கிற அல்லது நம்மை தோல்வியிலே மாளச் செய்கிறது போன்ற, நம்மளை அழித்து விடுகிறது போன்ற எத்தனையோ பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்கள், துயரங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் ஒரு வேத சத்தியம் இருக்கிறது. நிச்சயமான ஒரு வேத வெளிப்பாடும் அதனுடைய தத்துவமும் இருக்கிறது. அதன்படியாய் நின்று தேவ கட்டளை, விதிமுறை, கற்பனைப்படி நின்று நீங்கள் நிச்சயமாய் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகளிலும் இருந்து ஜெயம் எடுக்க முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இதே மணிப்பூரில் இருந்து உங்களோடு பேசுகிற உங்கள் இவாஞ்சலிஸ்ட் ரவி அபிரகாம். நன்றாக கவனியுங்கள். பாருங்கள், கிதியோனுக்கு விரோதமான மகா பெரிய ஒரு சேனை எழுப்பி நிற்கிறது. ஐயா, தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் பாருங்கள், மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரியரும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். சகல கிழக்கத்திய புத்திரர்களும் திரளாய் வந்து பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அதாவது இந்த குடும்பத்தை அல்லது உங்களை நாசமாக்கியே தீருவோம் அல்லது உங்களை அழித்தே தீருவோம் என்று யாரோ சிலர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கலாம். அல்லது எந்த பிரச்சனைகளோ உங்களை அழித்து விடுவது போல உங்களை சூழ்ந்திருக்கலாம். அருமையான சகோதர சகோதரிகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். திரளாய் வந்து பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். ஏன் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது? அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை. கடற்கரை மணலத்தனையான திரளாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளும், உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளும் ஒருவேளை கணக்கற்றது போல, அல்லது நீங்கள் உங்களை சமாளிக்க முடியாதது போல, நீங்கள் தப்பிச் செல்ல முடியாதது போன்ற ஒரு மகா பெரிய மலைகள் போன்ற பிரச்சனைகள் உங்களை சூழ இருந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் நீங்கள் உங்கள் சுய பலத்தினால் அதை மேற்கொள்ள முடியாது. அல்லது உங்களிடம் இருக்கிற பணம், உங்களுக்கு இருக்கிற பலம், உங்களுக்கு இருக்கிற ஆள் பலத்தினால் அதை ஒன்றுமே அசைக்க முடியாதது போல் இருக்கிற எந்த பிரச்சனையானாலும் சரி, நன்றாக கவனியுங்கள். இந்த கிதியோனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஐயா, இந்த கிதியோனுக்கு, இந்த அற்புதமான இளைஞனுக்கு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த அற்புதமான கிதியோனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தது போலவே இன்றும் அநேக பிரச்சனைகளோடு இருக்கிற, வகையான பிரச்சனைகளோடு இருக்கிற உங்களுக்காய் கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை கற்றுத் தருகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, கடற்கரை மணலத்தனையான கூட்டமாய் திரளாய் வந்து படுத்து கிடந்தார்கள். நன்றாக கவனியுங்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கும் அவருடைய யுத்த அணிகலன்களுக்கும் கணக்கில்லை என்று வேதமே சொல்லுகிறது. அவர்கள் கிழக்கத்தி புத்திரர்கள், அனைத்து சகல கிழக்கத்து புத்திரர்கள், சகல விதமான ஒட்டகங்களோடு வந்து இருந்த அமலேக்கியர்களும் மீதியானியரும் இவர்களை அழித்தே தீர வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். இங்கே எப்படி இந்த கிதியோன் ஜெயம் எடுத்தானோ அது போலவே நிச்சயமாக உங்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து இன்றும் நீங்களும் நானும் ஜெயம் எடுக்க முடியும். ஐயா, இந்த தேசமே எதிர்த்து நின்றாலும் சரி, இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் எழும்பினாலும் சரி, தாவீது சொன்னது போலவே நீங்களும் சொல்ல முடியும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஓ க்ளோரி! பவுல் இப்படியாக சொல்லுகிறார், அற்புதமாக சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. மைட்டி காட்! பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள்ளே வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து, நான் செய்வதைப் போலவே நீங்களும் செய்யுங்கள், நான் சொல்வதைப் போலவே நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு சிறிய கூட்டத்தை வைத்து, ஆல்மோஸ்ட் ஒரு 300 பேரை வைத்துக் கொண்டு மகா பெரிய சேனையை, ஓ லார்ட், எத்தனை, ஒருவேளை 3 லட்சத்திற்கும் அதிகமான யுத்த
மொத்த ராணுவத்தை ஒரு 300 பேரை கொண்டே விரட்டி அடித்த ஒரு அற்புதமான காரியத்தை கிதியோனோடு இருந்து கர்த்தரே செய்து முடித்தார். இங்கே என்ன ரகசியம் இருக்கிறது என்று கேட்டீர்களானால், பாருங்கள், இந்த கிதியோன் இந்த ஜனங்களை இவனுடைய படையை 3 படையாக நிறுத்தியதோடு மட்டுமல்ல, பானையை எடுத்துக் கொள்ளுங்கள் அவன் சொல்றான். சரியான சமயத்திலே நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு பாருங்க, எல்லாம் செட்டப் பண்ணி நிறுத்தின பிறகு உங்களுக்கு என்று ஒரு சரியான நேரத்தை ஜெப வேளையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஜாமக்காரரை மாற்றி வைத்தது பின்பு நடு ஜாமங்களிலே அல்லது இரவு வேளைகளிலே சரியான நேரங்களை நியமித்துக் கொண்டு தேவ சமூகத்திலே நில்லுங்கள். தேவ சமூகத்திலே நிற்பது மாத்திரமல்ல, ஒரு ஜெப அறையிலே இருந்து கொண்டு அதிகார பிரபுவோடும் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் பிள்ளைகளை ஏவிவிட்ட அல்லது உங்கள் குடும்பத்தாரை ஏவிவிட்ட உங்கள் அயலகத்தாரை ஏவிவிட்ட அல்லது உங்களை கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடனிலும் தள்ளிவிட்ட அல்லது உங்களை பல்வேறு வழக்குகள் வம்புகள் துன்பங்களிலே மாட்ட வைத்த சிக்க வைத்த அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா பிசாசுகளுக்கும் விரோதமாக எழும்பி நில்லுங்கள். பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலத்தை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அவர்கள் எல்லோரும் கையில் இருந்த பானையை உடைத்தார்கள். Mighty God, எதை குறித்தும் பயப்படல. ஐயா, இந்த பானை என்பது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சரீரத்தின் எண்ணங்கள், உங்கள் சரீர புறகாம யோசனைகள் அல்லது பயங்கள், உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் போட்டு உடையுங்கள். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை விடுவிக்கிறவர், என்னை ஆதரிக்கிறவர், என்னை மீட்டெடுக்கிறவர் ஜீவனோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை நான் செத்துக் கொண்டே இருந்தாலும் சோகரே, ஒருவேளை என் வாழ்க்கை என் யோபுவை போல என் சரீரமும் என் தோள்களும் அழுகிக் கொண்டிருந்தாலும் சரி, யோபு சொன்னது போலவே நான் செத்து அழிந்து மண்ணோடு மண்ணாய் போகும் சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்னை விடுவிக்கிறவர், என்னை ஆதரிக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர் உயிரோடு இருக்கிறார் என்று உற்சாகமாய் சொல்லுங்கள். பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுதலை அடைவீர்கள். பாருங்கள், இந்த பானையை உடைத்ததோடு மாத்திரமல்ல, இவர்கள் கையில் இருந்த தீவெட்டியை தூக்கி பிடித்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுக்கு பயங்கரமான ஒரு அக்னியாயும் ஆவியாகவும் இருக்கிற கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அதை தூக்கி பிடியுங்கள், அதை உயர்த்தி பிடியுங்கள். வாயிலே எக்காலத்தை வைத்து ஊதினார்களே, அது போலவே நீங்களும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயினால் ஊதுங்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது சொல்லுங்கள். இன்னும் சொல்லுங்கள், கர்த்தர் எங்களோட இருந்தால் எங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஊதுங்கள். அவருடைய வார்த்தையை தூக்கி பிடியுங்கள். தீவிட்டிகளை எதையும் பார்க்காதிருங்கள். உங்களை எதிர்த்து நிற்கிற கோர்ட்டு வழக்கு வம்புகள், திரளாயிருக்கிற கடன்கள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் ஒன்றையும் கவனிக்காதபடி பானைகளை எல்லாம் உடைத்து போடுங்கள். ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாமல் என்று சொன்னாரே, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொன்னாரே. இன்னும் பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் அலைந்து திரியாதிருங்கள், ஓடி ஒளியாதிருங்கள், ஓடி திரியாதிருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே. அந்த தெய்வத்தோடு வாருங்கள். இதோடு இன்னும் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஐயா, கிதியோன் பாருங்க, அவர்களுடைய கையிலே இருந்த பட்டயத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் பட்டயம் எதை ஆயுதமாக வைத்திருந்தார்களோ, தேவ வசனமே அவர்களுடைய ஆயுதம், தேவனுடைய வார்த்தையே ஆயுதம், தேவனை புகழ்ந்து பாடுவதே அவருடைய ஆயுதமாய் இருந்தது. நிச்சயமாய் அவர்கள் நன்றாக அறிவித்தார்கள், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். ஐயா, எங்கள் கையில் இருக்கிற பட்டயம் கிதியோன் எங்கள் கையிலே தந்திருக்கிற பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் அல்ல, கிதியோனுடைய பட்டயமாய் இருக்கிற அதே பட்டயமே கர்த்தருடைய பட்டயம் என்றார்கள். சண்டையை கர்த்தருக்கும் அந்த மீதியானிற்குமாக திருப்பி விட்டார்கள். இந்த பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் மாறி மாறி சொல்ல ஆரம்பித்தார்கள். எதிரிகள் எல்லாம் கூக்குரலிட்டு, ஓ மைட்டி காட், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 7:21-22 வாசித்தீர்களானால், பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள். அங்கும் இங்கும் ஓடவில்லை, அசையவில்லை, யுத்தம் செய்யவில்லை. நன்றாக கவனியுங்கள். யுத்த
யுத்தம் கர்த்தருடையது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கவலைப்படாதீர்கள் எதை குறித்தும். அவரவர்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கிலும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். யுத்தம் முடிந்தது. மகா பெரிய வெற்றி உண்டானது. இதை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீர்கள். நிச்சயமாய் அதிநிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். எல்லா கடன்கள், தொல்லைகள், கஷ்டங்கள், எல்லா மந்திர சூனியங்கள், யார் உங்களுக்கு விரோதமாக சூனியம் செய்தாலும் சதி செய்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் வெற்றியை கொடுப்பார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் எந்த சூழ்நிலையில் அவர்கள் வந்திருக்கிறார்களோ, இன்று எந்த சூழ்நிலையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ, ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா யுத்தங்களையும், இவர்களுக்கு விரோதமாய் கூடியிருக்கிற எல்லா பொல்லாதவர்களின் கூட்டங்களையும், அல்லது இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா பிரச்சனைகளும் தன்னாலே சிதறி ஓடும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு விரோதமாய் ஏற்படுத்தப்பட்ட எல்லா தொந்தரவுகளும், துன்பங்களும், உபத்திரவங்களும் ஓடி போகும்படியாய், பிள்ளைகள் வெற்றி அடையும்படியாய், வெற்றி சிறக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், தெய்வீக அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் இன்றோடு மாறி போகும்படியாய், எல்லா தொந்தரவுகளும் இன்றோடு சிதறி அடித்து தங்களுக்குள்ளே மோதிக்கொண்டு ஓடி ஒளியும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எக்காலத்தை கையிலே வைத்து ஊதும் பொழுது, தீவெட்டிகளை கையிலே பிடித்து எக்காலத்தை கையிலே வைத்து ஓ லார்ட் உம்மை துதித்து அல்லது உம்முடைய வார்த்தையை சொல்லி அவர்கள் பேசும் பொழுது எதிரிகள் எல்லாம் எப்படி கூக்குரலிட்டு சிதறி ஓடினார்களோ, அப்படி என் சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாய் இருக்கிற எல்லா துன்பங்களும், தொல்லைகளும், ஆபத்துகளும், சதி சூனியங்களும் ஓடி போகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். இந்த பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய், ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய், இன்றே அது நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, இந்த அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்க ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் குடும்பமுமாய் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை பாதுகாக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஊழியங்களிலே கர்த்தர் அநேக அற்புதமான காரியங்களை செய்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதற்காக நிற்கிற ஐயா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பூரண கிருபை உண்டாவதாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எல்லா பிரச்சனைகளும் சிதறி ஓடும்படியாய் கர்த்தாவே, என் அன்பு சகோதர சகோதரிகள் அவர்கள் தங்கள் நிலையிலே நின்று அவர்கள் சுயம் என்கிற பானைகளை உடைத்து விட்டு வேத வாக்கியங்கள், வசனங்கள் என்ற தீவெட்டிகளை உயர்த்தி பிடிக்கவும், சத்திய வசனங்களை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்கவும், மகா பெரிய வெற்றியை, விடுதலையை பெற்றுக் கொள்ளவும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் உண்டாகும்படியாய் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை, அதாவது நம்முடைய ஜெபம், நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் வருகிறதா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா? ஐயா, நான் கதறி சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் அவருடைய செவிகளில் ஏறுகிறதா? அல்லது கண்டும் காணாதவர் போல் இருக்கிறாரா? அல்லது என் ஜெபங்களை, என் ஜெபங்களுக்கு வர வேண்டிய பதில்களை எவை தடுக்கின்றன? எப்படி நான் நடந்தால் அல்லது எப்படி நான் ஜெபித்தால் என் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் வரும் என்பதை
தெரிந்திருந்தால் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று நாம் அநேகர் நினைக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இன்று நாம் தியானிக்கிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமான மிகவும் நிச்சயமான பதிலை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பதே அவருடைய சித்தம் என்பதிலே மாற்றமே இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பாருங்கள், சங்கீதம் 32:1 சொல்லப்பட்டிருக்கிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பாருங்கள், யார் பாக்கியவானாய் வாழ முடியும் என்று பார்த்தோமானால், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இன்னும் பாருங்கள், சங்கீதம் 51:3 என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஐயா, என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் கதறுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, தொலைந்து போன நம்மை தேடி கண்டுபிடிப்பதற்காக, அழிந்து போக இருந்த, அதாவது பிசாசின் வல்லமைகளிலும் ஆதிக்கத்திலும் அவனுடைய எல்லா தந்திரங்களிலும் அகப்பட்டிருக்கிற நம்மை அவர் விடுவிப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தாரே, அந்த அற்புதமான ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்கு வைத்திருக்கிற அற்புதமான வழியை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக ஏசாயா 59:2 ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி மூலமாக இன்றும் நமக்கு கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே, நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தையே நமக்கு மறைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இதை தியானியுங்கள். நிச்சயமாய் நீங்கள் இதை தியானியுங்கள். மறுபடியும் இதை நீங்கள் நிச்சயமாய் இருந்து தியானித்து ஜெபியுங்கள். ஐயா, எனக்கு தேவன் செவி கொடுக்க முடியாதபடி, அல்லது அவருடைய முகம் எனக்கு மறைந்து போகாதபடி, நான் அவருடைய முகத்தை தரிசிக்க கூடாதபடிக்கு என்னை தடுப்பவைகள், என்னை மறைக்கிறவைகள் எவைகள் என்று பார்த்தீர்களே. ஆனால் நம்முடைய அக்கிரமங்களே அவருக்கும் நமக்கும், நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு செவி கொடாதபடிக்கு நாம் கேட்கிற, ஐயா, அவரை தரிசிக்கவும், அவரோடு பேசவும், நம்முடைய கதறலை கண்ணீரை அவரோடு பகிர்ந்து கொள்ளவும், நமக்கு வேண்டிய காரியங்களை அவரோடு நாம் அறிக்கையிடவும் சொல்லவும் பெற்றுக்கொள்ளவும் முடியாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இன்னும் எரேமியா 5:25 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை, இந்த நல்ல காரியங்களை எல்லாம் உங்களுக்கு விலக்கி, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் எவ்வளவு வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். ஐயா, ஒரு மனிதன் எவ்வளவு வேண்டுமானாலும் நல்ல காரியங்களை செய்யலாம், அல்லது எவ்வளவோ பயங்கரமான அதிகமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது 1000 கோயில்களை கட்டலாம், அல்லது 1000 பாடசாலைகளை கட்டலாம். ஆனாலும் அவன் பாவியாய் இருப்பானே. ஆனால் ஐயா, நம்முடைய மீறுதல்களும் நம்முடைய பாவங்களும் இருக்குமே, ஆனால் அவைகள் அவருடைய முகத்தை மறைக்கிறது, அவருக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. மாத்திரமல்ல, அவர் நமக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. இந்த அக்கிரமங்களே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு பாருங்க, அவன் செய்ய போகிற, செய்வேன் என்று சொன்ன, அல்லது அருமையாய் நாம் நம்பி விசுவாசித்திருக்கிற காரியங்கள் நமக்கு நடக்காதபடி நமக்கு நன்மையை அவைகள் வரவொட்டாதிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் இந்த காரியத்தை குறித்து தியானியுங்கள். நிச்சயமாய் இதை தியானித்து நாம் தியானிக்கிற இந்த நல்ல வேளையில் நீங்களும் நானும் ஜெபிப்போம். நம்மிடம் இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாய் மாற வேண்டும். நிச்சயமாய் இப்படியாக மாறும் பொழுது ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். வேதத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. தன்
பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நான் ஒன்னும் பாவி இல்ல, நான் ஒன்னும் தப்பு பண்ணல, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஆண்டவரை தெரியும், இல்ல எனக்கு தான் ஏதோ இப்படி அநியாயம் நடக்குது, நான் நல்லா தான் இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாரு, நான் ஒழுங்கா தான் இருக்கிறேன், எல்லாத்தையும் ஒழுங்கா தான் செய்யறேன், அல்லது கர்த்தர் தான் எனக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்காதது போல் தெரிகிறது என்று சொல்லாதபடி நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய தவறுகளை நாம் நன்றாய் ஆராய்ந்து, அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் ஆராய்ந்து அவைகளை மறைக்காதபடி நாம் என்ன செய்வோம்? அறிக்கை செய்து விட்டு விடுவோம். அப்பொழுது இரக்கம் பெறுவோம். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா? சங்கீதம் 103:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, மைட்டி காட், அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குவார். ஓ க்ளோரி! எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். என்று இவைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி விட்டதோ, என்று இவைகளை எல்லாம் நாம் மறந்து மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டோமோ, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய கண்கள் அவருடைய பிள்ளைகளின் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடியே அவருடைய நம்முடைய கர்த்தருடைய செவிகள் எல்லாம் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்பொழுது முழங்கால் போட்டு ஜெபிப்பீர்கள். பரலோகம் உங்களுக்கு திறந்திருக்கும். ஐயா, பரலோகம் உங்களுக்கு செவி சாய்த்து உங்கள் விண்ணப்பங்களை, கோரிக்கைகளை, உங்கள் கதறல்களை கேட்டு நிச்சயமாய் பதில் அனுப்பும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த காரியத்தை தியானித்து என்ன பிரச்சனை நமக்குள்ளே இருக்கிறதோ, என்ன காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டுமோ அவைகளை விட்டுவிட்டோமே ஆனால் நிச்சயமாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் என்ன நன்மைகளை கர்த்தர் எழுதி தந்திருக்கிற அற்புதமான அதிசயமான நன்மைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலிக்கும். ஒரு நாளும் அவைகள் என்ன செய்யாது? தாமதியாது. ஒரு நாளும் அவைகள் நடைபெறாமல் நிறைவேறாமல் போகாது. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அழிந்து போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியும் வானமும் நிலைகுலைந்து போனாலும் நிலைகுலைந்து போகும். ஐயா, உலக போர் வந்தாலும் சரி, அல்லது எத்தனை விதமான அணுக்குண்டுகள் விழுந்தாலும் சரி, எத்தனை இந்த உலகத்தையே இருள் மூடி காரிருள் ஜனங்களை மறைத்துக் கொண்டாலும் சரி, நிச்சயமாய் அவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறாமல் போகவே போகாது. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே புதிய எல்லைகளை கண்டுபிடிப்பீர்கள். ஆச்சரியமாய் அதிசயமாய் வழி நடத்தப்படுவீர்கள். வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் வண்ணமாய் எங்களுக்கு பதில் வராதபடி தடுக்கிற பொல்லாத சத்துருவின் எல்லா தந்திரங்களையும், எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான மீறுதல்களையும், எங்களுடைய குற்றங்களையும் கர்த்தாவே நீர் உணர்த்தி அவைகளை நீக்கி போடும்படியாய் எங்களை நீர் ஜெபித்த அழைத்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய், உபத்திரவங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய், பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் என் தெய்வமே எங்கள் குற்றங்களை, மீறுதல்களை, எங்கள் கீழ்ப்படியாமைகளை மன்னிக்கும்படியாய் பரிசுத்த இரத்தத்தினால், அப்படியே கேளுங்க எல்லாரும், உடைய பரிசுத்த இரத்தத்தினால் மீண்டும் ஒரு முறை எங்களை கழுவும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மீறுதல்கள் இல்லாதபடி ஐயா, எங்கள் பாவங்களும் அக்கிரமங்களும் நீர் எங்களுக்கு செவி கொடாதபடிக்கு, அல்லது நீர் எங்களுக்கு செய்ய விரும்புகிற செய்வேன் என்று சொன்னதாய் உம்முடைய சத்திய வேதத்திலே எழுதி எங்களுக்கு தந்திருக்கிற காரியங்கள் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், எங்கள் கையின் பிரயாசங்களிலும் நிறைவேறாதபடி தடுக்கிற இந்த பொல்லாத சத்துருவின் ஆதிக்கங்களை எங்களை விட்டு நீக்கி போடுகிறோம். பாவங்களும் மீறுதல்களும் கீழ்ப்படியாமைகளும் எங்களுக்கு தூரமாய் போவதாக. எங்கள் பாவங்கள் எல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் தள்ளி போடப்படும்படியாய் உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களை கழுவட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்வேன் என்று சொல்லி இதுவரை பேசி வந்த இவர்கள் இருதயத்திலே நீர் எழுதி கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் தகப்பனே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் தொடர்ந்து நடப்பதாக அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து உயரே எழும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஒருவேளை நீங்கள் எழும்ப முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்க, அல்லது
உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், ஊழியங்களிலே எழும்ப முடியாதபடி தடுக்கிற இது போன்ற காரியங்களை நாம் நீக்கிவிட்டோம். ஆனால் உடனடியாக கூண்டிலிருந்து விடுபட்ட பறவையை போல, உல்லாச பறவையை போல உங்கள் வாழ்வும் உங்கள் வளமும் உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் உயர உயர ரெக்கைகளை அடித்து பறப்பீர்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள், சுகமாயிருப்பீர்கள். என்ன நடந்தாலும் சரி, எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள். கர்த்தருக்குள்ளே விசுவாசத்தோடு திட நம்பிக்கையாய் இருப்பீர்கள் என்று நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இந்த அதிகாலை ஜபத்தின் வல்லமை, இந்த அதிகாலை ஜபத்தினால் ஆரம்பமாகும், உங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பமாகும் அற்புதமான அதிசயமான ஆசீர்வாதங்களை, தேவ அனுக்கிரகங்களை குறித்து இன்று தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அதிகாலை ஜெப வேளையிலே நீங்கள் ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது வேலைக்கு போகிறவர்களா இருக்கலாம், அல்லது தொழிலை செய்கிறவர்கள், ஊழியங்களை செய்கிற யாராய் இருந்தாலும் சரி, அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருந்து தேவ சமூகத்திலே நீங்கள் உங்கள் கருத்துக்களை, விண்ணப்பங்களை, ஜெபங்களை, வேண்டுதல்களை எல்லாம் அவருடைய சமூகத்திலே, அவருடைய பலிபீடத்திலே வைத்துவிட்டு நீங்கள் அதிலே பதிலை எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபித்து, ஐயா, புறப்பட்டு செல்லும் பொழுது இருக்கிற மகிமையான காரியங்களை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வருகிறவன் நிச்சயமாய் பாக்கியவான். ஐயா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், மாற்றமே இல்லை. அதிகாலையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து காத்திருந்து அவருடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை, உங்களுக்கு நடக்க வேண்டிய, நடக்க போகிற காரியங்களை எல்லாம் அவருடைய சமூகத்திலே வைத்து அவரை துதித்து ஆராதித்து, ஓ மைட்டி காட், நீங்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது எங்கே புறப்பட்டு செல்லுகிறீர்களோ, எந்த காரியத்திற்காக அல்லது எந்த காரியத்தின் எந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக, அல்லது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அதிகாலையில் அல்லது அன்றைய தினத்திலே உங்களுக்கு விரோதமாய் எழும்ப போகிற வரப்போகிற எல்லா பிரச்சனைகளுக்கு முன்பாக உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய பாதுகாப்பை உண்டு பண்ணும்படியாய், உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பாக தேவனையே, தேவனுடைய ஆவியானவரே நீங்கள் அங்கே அந்த சீன்ல கொண்டு வரும்படியாய், பிரச்சனைகளுக்கு எதிராய் உங்களுக்காக வழக்காடுகிறவரை, உங்களுக்காக எவர் யுத்தம் பண்ணுவாரோ அவரை தேவ சமூகத்தில் இருந்து தேவ தூதர்களை புறப்பட வைக்கும்படியாக நீங்கள் தேவ சமூகத்திலே வருகிறீர்கள். எவ்வளவு அற்பமாய் எண்ணப்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளவு சிறியவராய் இருந்தாலும் சரி, ஒருவேளை விசுவாசத்திலும் ஊழியத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு சிறியவராய் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். அவர்களுடைய தேவதூதர்கள் நித்தமும் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கென்று ஒரு தூதன் உங்களை பாதுகாக்க, உங்களை வழிநடத்த, உங்களை செல்லுகிற இடங்களில் எல்லாம் உங்களுக்கு உடன் வருகிற, உங்கள் பிள்ளைகளோடும் நடமாடுகிற, உடன் வருகிற, உதவியாய் இருக்கிற ஒரு தூதன் இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, அவன் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை, கர்த்தருடைய பிதாவின், நம்முடைய பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறவனாய் இருக்கிறான். ஏயா, இந்த சிறியரில் ஒவ்வொருவருக்காகவும் இருக்கிற தேவதூதன் பிதாவின் முகத்தை தரிசிக்கணும்னா நல்லா கேளுங்க. இந்த பூமியில இருந்து உங்ககிட்ட இருந்து அவங்க பரலோகத்துக்கு பிதாவின் முகத்தை தரிசிக்க சென்று வர அவர்களுக்கு சில நொடி பொழுதுகளோ கனப்பொழுதுகள் கூட ஆகாது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வைக்கிற விண்ணப்பங்களை, பலிகளை, வேண்டுதல்களை, உங்கள் ஜெப தூபங்களை எல்லாம் தேவ சமூகத்திலே வைத்து அங்கே இருந்து உங்களுக்கு பதிலை பெற்று தருகிற ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தேவதூதர்கள் செய்வார்கள். அதிகாலையிலே தேவ சமூகத்திலே வந்து, ஐயா, என்னை சுற்றிலும் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, என் கடன்காரர்கள், எனக்கு கடன் கொடுத்தவர்கள் வந்து என்னை மாத்திரமல்ல, எனக்கு உள்ளதை மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் பிடித்து போனது மாத்திரமல்ல, இன்று என் பிள்ளைகளையும் அடிமைப்படுத்த வருகிறார்கள் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லுகிறீர்கள். நீங்கள் ஒருவேளை சொல்லுகிறீர்கள், ஐயா, இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியவில்லை, நாளை என்ன நடக்குமோ என்று. தூங்கி பார்த்தால் தூக்கமில்லை, சாப்பிட முடியவில்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, ஆனாலும் அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். தாவீது சொன்னது போல நீங்க சொல்ல முடியும். சங்கீதம் 63:1 தாவீது இப்படியாக புலம்புகிறார், தேவனே, நீர் என்னுடைய தேவன்,
அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே. பாருங்க அந்த மனுஷன் இருந்த சூழ்நிலையை பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் உங்களில் அநேகர் அதே போன்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான, ஐயா, தாகமும் தவனமுமான, வறண்டதும் வனாந்தரமுமான, தண்ணீரற்றதுமான நிலத்திலே, அதை போன்ற ஒரு சூழ்நிலையிலே, அதை போன்ற ஒரு இடத்திலே இருந்து என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஓ மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான ஒரு ஜெப தொடக்கம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை. இப்படியாய் நீங்கள் அவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, ஒருவேளை உங்களுக்கு நிம்மதி இல்லாத கஷ்டமும் கடினமுமான சந்தர்ப்பங்களிலே, அல்லது நாளை தேவைப்படுகிற பணத்திற்கு நான் என்ன செய்வேன், நாளை என்னுடைய காரியங்களை எப்படி சமாளிக்க போகிறேன், ஐயா என் பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய பீசுகள் கட்டணங்கள், அல்லது இந்த மருத்துவமனையில் இருந்து எப்படி நாங்கள் வெளிப்பட போகிறோம், எப்படி இவைகளை எல்லாம் சமாளிப்போம், கடன்காரர்கள் வருவார்களே, அல்லது எனக்கு நாளை இருக்கிற உபத்திரவம் கோர்ட்டு கேசுகளிலே நான் என்ன செய்ய முடியும், ஒரு கூட்டமாய் எழும்பி அதிகாலையிலே வருவார்களே என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். அதிகாலையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே வரும் பொழுது நிச்சயமாய் அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 5:3 இப்படியாக தாவீதரசன் சொல்லுகிறான், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். மைட்டி காட். 59:16 நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எப்பம் புகழுவாராம் பாருங்க, எனக்கு உண்டான, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என்று அவன். ஓ மைட்டி காட், அந்த போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் பொழுது கூட என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் அதிகாலையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து உங்கள் காரியங்களை உங்களுக்காக வழக்காட போகிறவரும், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரும், ஐயா உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரும், எங்கும் எதிலும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க செய்து, ஓ தேவனுடைய நறுமணத்தை, கிறிஸ்துவின் நறுமணத்தை, அந்த நல்ல சாட்சியை அறிவிக்கிறவர்களாய் உங்களை மாற்றுவாரே. அந்த தெய்வத்துக்கு முன்னால நீங்க காலையிலே வந்து, ஐயா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியையும் தேடுங்கள் சொன்னீங்களே சுவாமி, உங்க சமூகத்திலே வந்திருக்கிறேன் சுவாமி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடி அதிகாலையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் என் தெய்வமே. ஐயா பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன உங்கள் நல்ல வார்த்தைகளின்படியே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய், இவர்கள் கேட்டுக்கொள்ளுகிற, விரும்புகிற, வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு கூட கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். நீங்க கேட்க முடியும் என் பிள்ளைகளுக்காக, ஐயா என் பிள்ளைகள் கடந்து செல்லுகிற காரியத்திற்காக உம்முடைய சமூகம் என் பிள்ளைகளுக்கு முன்பே செல்லட்டும். நாங்கள் கடந்து செல்லுகிற காரியங்களிலே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். தேவ தூதர்கள் கடந்து செல்லட்டும். தேவ வல்லமை, தேவ அனுக்கிரகம், தேவ கிருபை எங்களுக்கு முன்பாக, எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக, நாங்கள் செய்ய போகிற, இன்று நாங்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகளுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். நீங்க சொல்ல முடியும், கர்த்தர் சொல்றாரு, என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அதிகாலமே எழுந்து தேவ சமூகத்திலே நீங்கள் நிற்கும் பொழுது, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, காலையிலே அவருக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருங்கள். ஓ அவர் உங்கள் சத்தத்தை கேட்டருளும். சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தரை வல்லமையாய் பாடுங்கள். ஐயா அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுங்கள். நேற்று வரைக்கும் இதுக்கு முன்னால் அவர் செய்த நன்மைகள் 1000 இருக்கிறதே, அவற்றை சொல்லி புகழுங்கள். நிச்சயமாக ஐயா என்னை இம்மட்டுமாய் என் திருமணத்தை நின்று நடத்தினீரே, நல்ல படிப்பை, நல்ல கல்வியை தந்தீரே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், ஐயா நல்ல வேலையில் கொண்டு அமர்த்தினீரே, இன்று நல்ல திருமணங்களை, நல்ல ஆயத்தங்களை, நல்ல வீடுகளை கட்டி தந்தீரே. இன்று இருக்கிற பிரச்சனைகளிலே அது போலவே என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கேளுங்க ஐயா,
உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக, இந்த அதிகாலை வேளையிலே ஜெபிக்கிற எங்களுக்கு முன்பாக, இந்த காரியங்களுக்கு முன்பாக, நாங்கள் செய்ய போகிற காரியங்களுக்கு முன்பாக உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதிரும் என்று மோசேய மாதிரி நீங்களும் கேட்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, சங்கீதம் 88:13 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், நானோ நீங்க அதை குறித்தும் இதை குறித்தும் கவலைப்பட்டு இருப்பீங்க, ஆனா நானோ என் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். அது ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, but unto thee have I cried, O Lord, and in the morning shall my prayer prevent thee. அதாவது prayer, என்னுடைய ஜெபம் உமக்கு முன்பாக என்று தமிழ் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கில வேதாகமங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஜெபம் உமக்கு எதிரே வரும், உமக்கு முன்னால வந்து நிற்கும். ஐயா, நீர் அசையாதபடி, நீர் எங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் என்னுடைய ஜெபங்கள் உமக்கு முன்பாக உமக்கு எதிராக மைட்டி காட் வந்து நிற்கும். க்ளோரி! எத்தனை ஒரு பெரிய பிரிவிலேஜ் இந்த ஜெபத்தில் இருக்கு பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே. ஆதலினால் அதிகாலை ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். மைட்டி காட் நிச்சயமாய் பாருங்க, அப்படி ஜெபிக்காதவர்களை, அப்படி ஜெபிக்காமல் ஓடுகிறவர்களை, அல்லது அநேக காரியங்களிலே கவலைப்பட்டு அல்லல்பட்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறவர்களை குறித்து யோபு 24:5 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ அவர்கள் காட்டு கழுதைகளைப் போல இறை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். அதிகாலமே தேவ சமூகத்திலே காத்திருக்காமல், அதிகாலையிலே தேவ சமூகத்திலே நின்று விண்ணப்பம் செய்யாமல், ஐயா அவரை நோக்கி பார்க்காமல் போகிறவங்க எப்படி போறாங்களாம்? காட்டு கழுதைகளை போல போறாங்களாம். அவங்களுக்கு இறை தேட வேற போறாங்களா? அவங்களுக்கு என்ன நடக்குமா? வனாந்தர வெளிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். நோ அதர் வே. பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஜெபிக்காமலும் தேவ சமூகத்தில் நில்லாமலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடாமலும் போகிறவர்களுக்கு வனாந்தரம் தான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கணுமா? மைட்டி காட். ஆனால் உங்களுக்கோ அப்படி அல்ல. மைட்டி கோலி ஹோலி காட். பாருங்க 2 ராஜாக்கள் 3:22 சொல்லப்பட்டிருக்கிறது, மோவாபியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடந்த யுத்தத்திலே பாருங்க அதிகாலமே நிச்சயமாய் அந்த தேவ மனிதனோடு இருந்து தேவ ஜனங்கள் எல்லாம் தேவனை நோக்கி பார்த்திருந்திருப்பார்கள். நிச்சயமாய் இரவெல்லாம் அல்லது முந்தின நாள் எல்லாம் என்ன நடந்ததோ அதை குறித்து அழுது புலம்பி இருப்பார்கள் தேவ சமூகத்திலே. ஆனால் நடந்தது என்ன பாருங்கள்? மோவாபியர் அதிகாலமே எழுந்த பொழுது எதிரிகளும் அப்படியாய் எழுந்து வந்து பார்க்கிறாங்க, என்ன நடக்குது? சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாக காணப்பட்டது. ஐயா, அதிகாலையில இந்த ஜனங்கள் ஜெபித்த ஜெபம் எதிரிகளுக்கெல்லாம் அந்த நதியே அவர்களுக்கு நதி முழுவதும் இரத்தமாக சிவப்பாய் காணப்பட்டது. அதை கண்டதுமே அவர்கள் கலங்கினார்கள். ஏதோ காரியம் நடந்திருக்கிறது என்று கடந்து சென்றார்கள். மகா பெரிய தோல்வியை கண்டார்கள். பாருங்க அற்புதமான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் ஆதலினால் நன்றாக நீங்கள் வேதத்தை தியானித்து பார்க்க வேண்டும். பாருங்க யாத்திராகமம் முழுவதும் எழுதப்பட்ட அற்புதமான காரியம் இருக்கிறது. பாருங்கள் நிச்சயமாய் கர்த்தர் யாத்திராகமம் 8:20 மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும் பொழுது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. எப்ப போனோம்? அதிகாலையிலே. அவன் எந்திரிச்சிடுவானா வந்துடுவானா? நோ, திஸ் இஸ் காட் கமாண்ட்மெண்ட். ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் பாருங்க 9:13 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ அதிகாலமே எழுந்து போய் மறுபடியும் 24:4 சொல்லுகிறார், மோசே கர்த்தர் வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். 34:4 அப்பொழுது மோசே முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கட்டளைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து. Glory to the Lord. என் அன்பு தேவ
பிள்ளைகளை, நிச்சயமாய் யோசுவாவின் சகல நடவடிக்கைகளையும் பாருங்கள். அந்த மனிதன் அதிகாலமே எழுந்து புறப்பட்டான், அல்லது அதிகாலமே எழுந்திருந்தார்கள். ஐயா, யோசுவா 6:15 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, 7ஆம் நாளிலோ எல்லோரும் தேவ பிள்ளைகள் எல்லோரும் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 நாள் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தூரம் சுற்றினார்கள். நடந்தது என்ன பாருங்க, அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் எழுந்து இவர்கள் வைத்த கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள், எக்காலங்களை ஊதினார்கள். நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எரிகோ கோட்டைகள் எல்லாம் தன்னாலே விழுந்து தரைமட்டமானது. ஓ குளோரி! உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளுக்கும் விரோதமாக அதிகாலையிலே எழும்பி தேவ சமூகத்திற்கு வாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பாருங்க, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அதிகாலை ஜபத்தை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பயங்கரமான காரியங்களை பார்ப்பீர்கள். நீங்கள் செய்ய போகிற காரியங்களுக்கெல்லாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய், உங்கள் வாழ்க்கையின் வழிகளை திருப்பி விடும்படியாய், உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் தேவ சமூகத்திலே தரித்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும், நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும், அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்க போகும் முன்பாகவே, உங்களுக்கு முன்பாக நீங்கள் செய்த ஜெப தூபங்கள் கடந்து செல்லும். அது தேவ சமூகத்தில் இருந்து புறப்படுகிற கர்த்தருடைய சேனை உங்களுக்காக வழக்காடவும் யுத்தம் செய்யும் கடந்து செல்லும் என்பதிலே மாற்றமே இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, அதிகாலை ஜெபத்தின் அற்புதமான காரியங்களை குறித்து நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த அற்புதமான விஷயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் அதிகாலமே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து, ஐயா, வறண்டதும் விடாய்ததுமான சூழ்நிலைகளிலே, வனாந்திரமும் அவாந்திர வெளியுமான சூழ்நிலைகளிலே இருந்து உம்மையே நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் இறங்குகிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும், ஐயா, வேலைக்காரரின் கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போலவும், என் தெய்வமே, நீர் எங்களுக்கு நன்மை செய்யும் வரைக்கும், நீர் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் விடுதலையும் வெற்றியும் சமாதானத்தையும் உண்டு பண்ணும் வரைக்கும் உம்முடைய கிருபாசனத்தண்டையே நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லப்பட்டபடியே, எங்கள் தெய்வமே, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதமும் அதிசயமும் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய சமூகத்தில் வந்த ஐயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள் சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படியே இந்த அதிகாலை ஜெப வேளையிலே என் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் இவள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் கூட கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஏசாயா 37:36 சொல்லப்பட்டிருக்கிறபடி, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் எல்லாம் இதோ அவர்களுடைய எதிரிகள் எல்லாம் செத்த பிரேதங்களாய் கிடந்ததாக பார்த்தார்களே. அதிகாலையில் நீர் அற்புதங்களை செய்கிறவர், அதிகாலையிலே ஜெபத்தை கேட்டு காரியங்களை ஒரு நொடி பொழுதிலே நிறைவேற்றுகிறவர். உம்முடைய பிள்ளைகளுக்காக ஐயா, உம்முடைய சமூகத்திலே அதிகாலையிலே இன்று சந்திக்க போகிற அல்லது இன்று எதிர்கொள்ள போகிற எல்லா பிரச்சனைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஒரு வெற்றிக்காக, விடுதலைக்காக, ஒரு மேன்மைக்காக, ஒரு சுகத்திற்காக, ஒரு ஆரோக்கியத்திற்காக ஐயா வேண்டிய நீர் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த வாக்குத்தத்தங்களின் ஐஸ்வரியங்களுக்காக, பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, எங்கே இவர்கள் அவமானப்பட்டார்களோ, எத்தனை இரவுகள் என் அன்பு சகோதர சகோதரிகளால் தூங்க முடியாத இரவுகளால் கழிந்து சென்றதோ, எத்தனையோ இரவுகள் ஐயா சாப்பிடவும் முடியவில்லை, தூங்கவும் முடியவில்லை, ஏங்கினோம், பெருமூச்சு விட்டோம், செத்து விடுவோமோ என்பது போன்ற நடுச்சாமங்களிலே விழித்து அலறினோம் என்று சொன்ன அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இந்த அதிகாலை வேளையிலே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நீரே வழக்காடும்படியாய், நீரே யுத்தம் செய்யும்படியாய் உம்முடைய சேனை புறப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்திலே பல்வேறு
பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகள், ஐயா குடும்பத்திலே பல்வேறு குழப்பங்களும் ஆபத்துகளும் சந்தேகங்களினாலும் கோள் மற்றும் சதி சூனியங்களினாலும் இவர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் இவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாய் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு செல்லும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த சேனை எங்கும் கடந்து செல்லும்படியாய், உம்முடைய பிள்ளைகளுக்காய் வழக்காடும் யுத்தம் செய்யவும் கடந்து செல்லும்படியாய், இவர்களை எங்கும் எதிலும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்யும்படியாய் இன்று அதிகாலையிலே ஒரு அற்புதம் ஆரம்பமாகட்டும், ஒரு அதிசயமான காரியம் தொடங்கட்டும், இன்று ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் மாறி போகும்படியாய், எல்லா உபத்திரவங்களும் சிதறி போகும்படியாய், என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் செய்த சதி சூனியங்கள் எல்லாம், மந்திரங்கள் செய்வினைகள் எல்லாம் இன்று உடைக்கப்படும்படியாய் இந்த அதிகாலை ஜெபத்திலே உடைக்கப்படுவதாக இயேசுவின் இரத்தத்தினாலே, இந்த mighty and holy name of Jesus, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே எல்லா குடும்ப சாபங்களும் பரம்பரை சாபங்களும் இன்றே இந்த அதிகாலை ஜெப பலிபீடத்திலே சங்கரிக்கப்படும்படியாய் சுட்டரிக்கப்படும்படியாய் ஒரு பரலோக அக்கினி இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதிகாலையில் தேடுகிறவர்கள் அப்பாவை கண்டடைவார்கள் என்று வாசிக்கிறோமே. என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே பிள்ளைகளுக்காய் இறங்குவீராக, பாதுகாப்பீராக. கிறிஸ்துவுக்குள்ளே இவர்கள் எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர்களாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை பலப்படுத்தட்டும் ராஜா. ஐயா வருகிற வாரத்திலே வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுகளிலே நடக்க போகிற இந்த பீகார் மாநிலத்திலே நடக்க போகிற அற்புதமான திறந்த வெளி மைதான கூட்டங்களிலே தேவ மகிமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும்படியாய் பொல்லாத சத்துரு சேனைகள் இந்த சுவிசேஷ கூட்டங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற தேசத்திலே சுவிசேஷத்திற்கும் தேவ பிள்ளைகளுக்கும் தேவ மனிதர்களுக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துரு கூட்டங்களும் சங்கரிக்கப்படும்படியாய், எல்லா பிசாசு கூட்டங்களின் ஆளுகைகளும் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சுவாமி. என்னோடு ஜெபிக்கிற ஐயா இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிற நடக்கிற ஊழியங்களுக்காக கண்ணீரோடும் கதறலோடும் சிரத்தையோடும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக வானத்தின் மதகுகள் திறக்கப்படும்படியாய், வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வாழ்ந்து குடும்பத்தோடு வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையின் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாய் பாருங்க. சிலர் எப்படி இருக்காங்களா, காட்டு கழுதைகள் போல ஓடுறாங்களா அதிகாலமே இறையை தேடி. அதிகாலமே அப்படி போற கூட்டமா இல்லாமல் என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் தேவ சமூகத்திலே வருகிறீர்களே, அவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் விழுந்து போகாதபடி என் தேவன் அவருடைய வாயினால் சொல்லி அவர் கரத்தினால் உங்களுக்கு எழுதி தந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய மகிமையுள்ள கரத்தினாலே அவருடைய ஓங்கிய புயத்தினாலே உங்களுக்காக நிறைவேற்றுவார். நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மேன்மை அடைவீர்கள்.